ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா விலாக்ஸ். இன்றைக்கி என்னோடய சிம்பிள் டே இன் மை லைஃப் வீடியோ தான் நான் விலாகாக எடுத்திருக்கேன். அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ரம்ஜான், நான் அன்றைக்கி தான் விலாக் எடுத்தேன். காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. கொஞ்சம் பிளான்லாம் இருக்கனால அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு டீ போட்டு குடித்தாச்சு. அப்போ தான் நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியும். சரி, காலையில் சீக்கிரம் குக் பண்ணிடலான்னு முன்னாடி நாளே சுண்டல் ஊற வச்சுருந்தேன். சுண்டல் வேக வைக்கும்போது இப்படி டிஷ்யூ பேப்பர் போட்டு அப்புறம் விசில் போட்டோன்னா கொஞ்சம் அது எல்லா இடத்துலையும் தெறிக்காமல் இருக்குது. அது நல்லா இருந்துச்சு அந்த ட்ரிக்ஸு. அப்புறம் பாப்பாவும் எந்திரிச்சிட்டாங்க. அவளுக்கு பேஸ்ட்டு ப்ரஷ் போட்டு கொடுத்து அவளை விளக்க வச்சுட்டு அப்புறம் நான் சைட் பை சைட் குக் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டா நம்ம டக்குன்னு செஞ்சிடலான்னு காலைல டீ குடித்த உடனே ஃபஸ்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே நான் என்னோடய அக்கா வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அக்கா வீடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. சரி, பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம். அப்புறம் லீவ் டேஸ்னால் அக்கா பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, பாப்பாவும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக காலையிலே சீக்கிரம் வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பாப்பாவும் ப்ரஷ் பண்ணிவிட்டு கொண்டாந்து அழகாக ப்ரஷ்லாம் கையில் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு தண்ணி குடிக்க வச்சு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி விட்டுட்டு உட்கார வச்சுட்டேன். அப்புறம் குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், சுண்டல், புளி, தேங்காய் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் நல்லெண்ணெயில் இந்த மாதிரி கடுகு, சீரகம், வெந்தயம்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி வணக்கினதும் அப்புறம் அது கூட கத்திரிக்காயும் வணக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள்லாம் போட்டு வணக்கிட்டு நம்ம வேக வச்ச சுண்டலை ஆட் பண்ணி புளி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அப்புறம் கடைசியாக தேங்காயும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும்னா நமக்கு குழம்பு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் நான் டிஃபன் எதுவும் செய்யலை. ஏன்னா ஊருக்கு போகிறேன்றதுனால மாவு எதுவும் ரெடி பண்ணாததுனால நான் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டோம். இப்போ ரீசெண்ட் டைமில் பாப்பா இடியாப்பம்னா கொஞ்சம் நல்லா சாப்பிட்றாங்க. அதனால் அவளுக்கு இடியாப்பம் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். அப்புறம் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டேன். பாப்பா ரைம்ஸ் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டாங்க. அவளுக்கு ஃபஸ்ட்டு வயிறுலாம் ஃபில் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அவள் டிவி பார்க்கும்போது நான் சமையல் வேலையும் முடிச்சுட்டு சைட் பை சைட் கிச்சனும் ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஊருக்கு போகிறதுனால கொஞ்சம் எல்லாம் ப்ராப்பராக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போனால் நமக்கு வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பையெல்லாம் பேக் பண்ணியாச்சு. அப்புறம் ரெடி ஆகிட்டு சீக்கிரம் ரெடி ஆகிட்டோம். ஏன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கடைக்கு போயிருந்தோம். அதனால் பாப்பாவையும் சிம்பிளாக ரெடி பண்ணி விட்டுட்டு நானும் ரெடி ஆகிட்டு துணி எடுக்க தான் கடைக்கு போனோம். மதியானத்துக்கு மேலே தான் நாங்கள் ஊருக்கு போகிறதா பிளானு. அதனால் ஃபஸ்ட்டு கடைக்கு தான் கிளம்புனோம். இவன் என்னோடய ஹவுஸ் ஓனர் வீட்டு பையன். பாப்பா கூட எப்பயுமே விளையாடிட்டுருப்பான். ஊருக்கு போகிறோன்னதும் அவனுக்கும் ரொம்ப ஃபீலிங்காக ஆயிடுச்சு பாப்பா இல்லாமல் இருக்கணும்னு. அப்புறம் நாங்கள் கிளம்புற வரைக்குமே எங்கள் கூடவே தான் இருந்தான். அப்புறம் நாங்களும் கடைக்கு போயிட்டு பாப்பாவுக்கு காட்டனில் தான் கவுன் வாங்கலாம், இந்த வெயிலுக்கு போடுற மாதிரி நல்லாயிருக்கும்னு அது வாங்கிறதுக்கு தான் கிளம்பியிருந்தோம். அப்புறம் தமிழ் நியூ இயரும் வரதுனால புதுசாக எடுத்தால் தமிழ் நியூ இயர் அப்போ புதுசாக ஒரு ட்ரெஸ் போட்டு விடலான்னு ஒரு பிளானு. அதனால தான் கடைக்கு போயிருந்தோம். சேலமில் வெயில் ரொம்ப பயங்கரமாக அடிக்குதுங்க. 107 டிகிரியே செல்சியஸே டச் பண்ணிருச்சு. அப்புறம் அதில் போயிட்டு வரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக துணியெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி தான் எடுத்திருந்தேன். ரொம்ப சிம்பிளாக நல்லா இருந்துச்சு. இது 5 எடுத்தேன். 5மே 1000 ரேஞ்சுக்குள்ளே தான் வந்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் மதியம் லஞ்ச் சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு. அப்புறம் பாப்பாவுக்கும் சாப்பிட வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டோம். இன்றைக்கி மதியானம் சிம்பிளாக ரைஸும் அப்புறம் இந்த சுண்டல் கத்திரிக்காய் போட்ட புளிக்குழம்பு, அப்புறம் மாங்காய் இப்போ மாம்பழம் இப்போ நல்ல சீசன். அதுவும் சேலம்னா சொல்லவே வேணாம், மாம்பழம் தான் ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் மாம்பழம் வச்சு நல்லா சாப்பிட்டோம். பாப்பா புது ட்ரெஸ் பார்த்ததும் நான் அதுதான் போட்டுக்குவேன்னு ரொம்ப அடம். அப்புறம் சரின்னு போட்டு விட்டுட்டேன். எப்பயும் வாஷ் பண்ணி தான் போடுவேன். அப்புறம் அன்றைக்கி ராவடி பண்ணான்னு போட்டு விட்டேன். அப்புறம் ஊருக்கு போகிறதுனால அவங்க அப்பா கூடயும் ரொம்ப விளையாண்டுட்டு இருந்தா. நான் ஊருக்கு அம்மா அப்பா கூட தான் போகிறேன். அதனால் அம்மா அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு கோயம்புத்தூருக்குனாவே நமக்கு 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு பஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் 1 to 1 பார்த்து ஏறணும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் பஸ்ஸும் கிடச்சிருச்சு. பஸ்ஸில் ஏறி நல்லா ஃப்ரண்ட் சீட்டே உட்காந்துட்டோம். அப்போ தான் நமக்கு திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கும் பாப்பாவை ஹேண்டில் பண்ணவும் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முன்னாடி சீட்லேயே நாங்கள் உட்காந்துக்கிட்டோம். அப்புறம்
கிளம்பியாச்சு. பாப்பாவும் எப்படி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய். அப்புறம் டைம் பார்த்திங்கன்னா 2:22. அப்போல்லாம் பஸ் எடுத்துட்டாங்க மதியம். ஈவினிங் போய் கரெக்டாக ரீச் ஆயிடுவோன்னு நாங்கள் இந்த டைமுக்கு கிளம்புனோம். பாப்பாவும் தூங்கிட்டா பஸ்ஸில். அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டோம். அக்கா வீடு பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வீடு தான். 3rd ஃப்ளோரில் இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் மேலாகவும் இருக்கும் வீடு. நல்லாயிருக்கும், நல்ல அட்மாஸ்பியரு. பால்கனிலாம் வச்சு வீடு இருக்கனால பாப்பாவுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். வேடிக்கை பார்த்துட்டு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவளும் நல்லா வந்தோடனே அவங்க அக்கா கூட நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் ஊர்லேருந்து வரும்போது அக்காவுக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்னு அதெல்லாம் காற்றுல உலர விட்டுருந்தோம். அப்புறம் நைட்டு வந்து அக்கா வீட்டு மாடியில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஏர்போர்ட் இருக்கனால ஏரோப்ளேன்லாம் ரொம்பவே கீழாக போகும். அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பாப்பாவும் நைட்டு டிஃபன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டாங்க வேடிக்கை பார்த்துட்டு. எங்களுக்கும் அது நல்லா புதுசாக தான் இருந்துச்சு. ஏன்னா சேலம்லாம் இந்த மாதிரி பார்க்க முடியாது. அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணா பாப்பாவும். கொஞ்ச நேரம் மேலே விளையாட விட்டுட்டு அப்புறம் வந்துட்டோம். எங்களோட இன்றைக்கி டே இப்படி தாங்க போணுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஏதாவது இந்த மிஸ்டேக் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.